இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் போது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை பாகிஸ்தான் பயங்கரவாத கும்பல் சுட்டு படுகொலை செய்தது. இதையடுத்து பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் கடந்த வாரம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தானியர்கள் அனைவரும் இந்தியாவில் இருந்து வெளியேற்றம், பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கை குறைப்பு, பாகிஸ்தான் உடனான வாகா அட்டாரி எல்லைகள் மூடல் உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான சிந்து நதிநீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். வாகா அட்டாரி எல்லைகள் வழியாக பாகிஸ்தான் உடனான அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டு இந்த எல்லைகள் முற்றிலும் மூடப்பட்டுள்ளன. இதற்கு பதில் அடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இந்தியாவுடனான யுத்தத்தை தவிர்க்கும் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்து உள்ளது. இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்பரப்பில் செல்ல தடை, இந்தியர்கள் வெளியேற்றம் என்பது போன்ற பல நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுத்துள்ளது. இந்த நிலையில் தங்கள் நாடு மீது இந்தியா எந்த நேரத்திலும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என பீதியில் அலறிக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். இந்த அச்சத்தால் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இந்திய இராணுவத்தினர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். டெல்லியில் பிரதமர் மோடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2011ஆம் ஆண்டுதான் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இனி அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.